நன்றி. நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 20ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் மனிதநேய மாண்பு போட்டு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். இன்று எங்களது முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்து வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முனைவர் பட்டத்தினை பெற்று திறம்பட இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியுடன் தான் இந்த நிகழ்வு நகரப் போகின்றது. தமிழ் மீதும் பற்றுடனும் தமிழ் மீது ஏதாவது செய்ய வேண்டும், தமிழை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் தமிழ் மொழி சேவை தமிழ் கல்வி சேவையுடன் இணைந்து தனது செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். முனைவர் திருமதி ரூபிதா ரோமைல்ஸ் அவர்கள் இன்றைய முற்றத்துமல நிகழ்ச்சியை சிறப்பிக்க இணைந்திருக்கிறார். அவரை எனது முற்றத்துமல நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ரூபிதா. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷம் உங்களோட இன்றைக்கு இணையறதுக்கு நிகழ்ச்சியை காண்றதுக்கு சந்தோஷம். மிக்க நன்றிகள். முற்றத்துமலை நிகழ்ச்சிக்கு வாங்கோ, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்ட போது எந்த மறுப்புமின்றி மனம் உவந்து மகிழ்வுடன் வந்து இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க வந்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கண்டு, முனைவர் ரூபிதா ரோமைல்ஸ் என்ற பேரு ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது என்று சொல்லி உறவுகள் முதலில் யோசிப்பார்கள். அந்த பேரில் இருந்து நாங்கள் நகரலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி செய்யலாமா? ஏனென்றால் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள், இது என்ன ஒரு புதுவிதமான பேராக இருக்கிறது என்று சொல்லி யோசிப்பார்கள். அதுதான் அதுல இருந்து தொடங்கலாம். என் பெயர் திருமணத்திற்கு முன்னர் ரூபிதா ஸ்ரீஸ்கந்தராயா. எனது தகப்பனாரின் பெயர் ஸ்ரீஸ்கந்தராயா. எனது தாயாரின் பெயர் சுசிலா தேவி. திருமணத்திற்கு பிறகு என் பெயர் ரூபி ரோமைல்ஸ் ஆனது. என் கணவர் ஜெர்மன் நாட்டவர், நான் இலங்கை நாட்டவர் என்ற சிறப்புகள். நீங்கள் உங்களது வாழ்க்கை, நீங்கள் கொண்டு நடத்துகிற முறைகள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய எண்ணங்கள் எனக்கு சில வித்தியாசமாகப்பட்டிருந்தன. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போதும் சிலது வித்தியாசங்கள் இருந்தது. இவரிடம் ஏதோ இருக்கிறது, இவரை எனது முற்றத்து மலை நிகழ்ச்சிக்குள் எடுத்து வர வேண்டும் என்ற தூண்டுதலை உங்கள் நடவடிக்கைகளும் உங்கள் கதைகளும் தான் என்னை ஏற்படுத்திய தூண்டல் போட்டுன. அந்த வகையில ரூபிதா ஒரு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும், நல்ல ஒரு பிரஜையாக வாழ வேண்டும், நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்ற உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க ரூபிதா. இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் வாழ்வும் போது அந்த மனிதன் என்னென்னவற்றை முக்கியமாக எடுத்து கொண்டு போகணும், அடுத்த கட்டங்களுக்கு என்னத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு கணக்கு பதில் இருக்கு. என் வயது கேட்டின் அளவுக்கு எந்த இதுக்கு நான் சொல்றேன். உலகத்திலேயும் முக்கியமா சொல்ல வேண்டியதுண்டா, நல்ல தாய் தகப்பன் முன்மாதிரியா இருக்க வேண்டும்ன்றது முக்கிய ஒரு விடயம் நினைக்கிறேன். அதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியதுண்டா 2 விஷயம். என் தாய் தகப்பன் அதுல அதை விட கூட விஷயங்கள் இருக்கு, ஆனா இது முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். எனது தாயார் இங்க ஜெர்மனிக்கு உடனே தமிழாக்களோட மட்டும் பிளங்கிட ஜெர்மன் ஆக்களோடையும் சேர்ந்து எல்லா விதத்திலையும் விஷயங்களை பகிர்ந்து கொண்டதோ, விஷயங்களை படிச்சதோ, எப்படி பிள்ளைகளை கொண்டு நடத்தலாம், என்னென்ன விஷயங்கள் அவையிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை படித்து எங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி வழிகாட்டியாக இருந்தவா. அது எங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு இதா இருந்தது. எப்பயுமே நாங்க அது ஒரு வித்தியாசமா படையில நாங்க வேற ஆக்கள் ஒரு எப்படியாவது இந்த நாட்டுல வித்தியாசமா எடுபடையில எப்பயுமே அந்த எல்லாரோடையுமே ஜெர்மன்ல சொல்வாங்க இன்டிகிரேஷன், அது எப்பயுமே சேர்ந்து நடந்தவா. என் தகப்பனார எடுத்துக்கொண்டா எல்லா விஷயத்திலையும் முன்னுக்கு நிற்க வேணும், எப்பயும் படிப்புல முக்கியத்துவம் இருக்க வேணும். அண்ட் எப்படியுமே ஒரு நாளும் வித்தியாசப்படுத்தையில
நான் ஒரு பெண்ணண்டபடியால வந்து எனக்கு 2 தம்பிமார் இருக்கணும். அவர்கள் வந்து வேற மாதிரி, நான் வேற மாதிரி என்று ஒரு நாளும் வித்தியாசப்படுத்தல வந்து. அதால வந்து நார்மலா ஒரு பொறியியலாளராக வந்து வாரது கூடுதலாக ஆம்பளை பிள்ளைகளா தான் இருப்பினும், பொம்பளை பிள்ளைகள் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது சரியான குறைவாக இருக்கும். அப்படி இருக்க வந்து அதுக்கு ஒரு எப்பயுமே ஊண்டுகோலாக இருந்தது என் தகப்பன். ஆம். நான் நினைத்ததை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் இந்த கேள்விக்கால என்ன எதிர்பார்த்தனோ அந்த விடைகள் வந்திருக்கிறது ரூபி. அழகாக சொல்லியிருந்தீங்க. உண்மையில அம்மா அப்பா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை பார்த்து பிள்ளைகளின் செயற்படுவது பலர் சொல்லுவார்கள் என்று, நாங்கள் சொல்வதை விட செய்வதை பார்த்துத்தான் பிள்ளைகள் செய்வார்கள் என்று சொல்லி, அந்த வகையில நீங்களும் உங்களது அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் இங்கு பிறந்து வளர்ந்தவர்? அது உண்மையா. நான் இங்க வந்து Kirchheim unter Teck வந்து ஸ்டுட்கார்ட்டுக்கு நேரா சவுத் ஜெர்மனியில வந்து கீழ்பக்கத்துல அங்கதான் பிறந்த நான். என் அம்மா அப்பா வந்து அப்பா 70 நான் போய் மறந்து போறேன், 78 வந்தவர். அம்மா வந்து 86 85 வந்தவா. நான் பிறந்தது 87. ஓ, சின்ன பிள்ளைகள் தான் என்று சொல்லலாம் நினைக்கின்றேன். என்றாலும் நீங்கள் இங்கு பிறந்து, நான் நினைக்கிறேன் சுக்காட் என்றது ஒரு கிராமப்புறங்களுடன் சேர்ந்த நகரமாக இருக்கும் நினைக்கின்றேன். உண்மை. Kirchheim வந்து சரியான ஒரு கிராமப்புறமான இடம் தான். ஆனா இப்ப சரியா வளர்ந்துட்டதுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் வசிப்பது வேறு இடம்? இப்போது வசிப்பது வந்து Leverkusen, Nordrhein-Westfalen என்ற இடத்தில். அதனால் தான் உங்களை நான் பல இடங்களில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருந்தது. ரூபி, சுக்காட்டில் நீங்கள் பிறந்து வளர்ந்து அந்த பாடசாலை காலங்கள் எவ்வாறு உங்களுக்கு நினைவுகளை சற்று மீட்டி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஓகே. சிறு வயதுல வந்து பள்ளிக்கூட காலத்துல அதுல இருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். அதை பத்தி இப்ப பெருசா யோசிக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட பிறகுதான் யோசிக்கிறேன். அதுல முக்கியமான விடயங்கள் வந்து எப்பயுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமோ ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து அந்த எப்பயுமே அந்த படிப்பு முன்னுக்கு இருந்தது. எங்களோட வீட்டுல வந்து எப்பயுமே முதல்ல வந்து படிப்புக்கு தான் முதலிடம். அதுதான் சிறு வயசுல வந்து எனக்கு கூட வந்து இந்த மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். மற்றது இன்னொரு விஷயம் வேண்டா, எங்க வீட்டுல எப்பயுமே ஆட்கள் கூடியிருக்கும். எப்பயுமே வந்து பேர் குடும்பம் கூட்டமா எல்லாருமே இருப்பினம். ஒரு அம்மா வந்து ஒரு கதை எப்பயுமே சொல்வா வந்து, ஒவ்வொரு மாதத்திலையும் நான் பிறந்த வருஷத்துல வந்து அவைய பெரிய ஒரு கொண்டாட்டம் நடத்தினவை என்று, அதுக்கு எல்லாரும் வந்தவை என்று. அப்படி சில அந்த நினைவுகள் இன்னுமே இருக்குது, எல்லாரோடையுமே சேர்ந்து வளர்ந்த இதுகள். அதான் முக்கியம் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே வந்து அந்த ஒரு நல்ல ஸ்டேபிளான சமூகம் இருக்க வேணும் சுத்த வர. அப்பதான் பிள்ளைகளுக்கு அந்த எல்லாரையும் பார்த்து வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வடிவா சொன்னீங்க வந்து சொல்லி தாய் தாப்பன் சொன்னா அதுக்கு எதிராகத்தான் சில எப்பயுமே பிள்ளைய நடப்பினம். பார்த்து அவியல் வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்க வேணும். அவியல் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிள்ளைகள் சரியாக கவனிப்பினோம். அந்த விஷயங்களைத்தான் நாங்க வந்து எங்கட வாழ்க்கையை நாங்க ஒவ்வொரு நாளும் அதை செய்யதான் அதை பார்த்து அவியல் வளருவினோம். நன்று. பிறகு நீங்கள் அடுத்த இவ்வாறு வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அங்கேயும் நான் நினைக்கிறேன் முதல் நீங்கள் குறுன்சூலை, இங்க ஜெர்மன் கல்வி முறைப்படி முதல் குறுன்சூலி என்று சொல்லுவார்கள் 1 தொடக்கம் 4 வரை. பிறகு அவ்வாறு இருந்ததா அல்லது வித்தியாசமாக இருந்ததா அந்த கல்வி மேல போற அமைப்பு முறை எப்படி இருந்தது? எனக்கு வந்து அதுல வந்து ஒரு இடையூறும் இருக்கையில வந்து எல்லாமே நேரம் அப்படியேதான். குருன்ஷூலை முதல் நீங்க சொன்ன மாதிரியே வந்து 1வது வகுப்புல இருந்து 4வது வகுப்பு வரை வந்து குருன்ஷூலை. அதுக்கு பிறகு 5ஆம் வகுப்புல இருந்து கிம்னாசியம். அதுல இருந்து அந்த நேரம் வந்து நம்ம 8 வருஷ கிம்னாசியம், அது 13ஆம் ஆண்டு மட்டும் கிம்னாசியம்ல இருந்து அப்படியே நேரம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தொடர்ந்து சென்ற நான். பல்கலைக்கழகத்துல வந்துதான் பொறியியலாளர் வந்து ரசாயன பொறியியலாளர் அந்த படிப்பைத்தான் தேர்ந்தெடுத்து 5 வருடங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பிறகுதான் வந்து இந்த முனைவர் பட்டத்துக்கான படிப்புக்காக அந்த ஆராய்ச்சிக்காக வந்து சென்றேன். அதில் வந்து அதிலும் 5 வருடங்கள் அப்படியே சென்றன.
அதுவும் தொடர்ந்து வந்து கனகாலம் போய் பிறகுதான் வந்து 2017 தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள் வந்து போனேன். வேலை என்று தொடங்கினது. ஆம். ஆமா, நான் நினைக்கிறேன் உங்களுடைய பல்கலைக்கழகம் 5 வருடங்கள் என்றது உண்மையில அந்த 5 வருடங்களுக்குள் முடித்து வாரதுன்றது ஒரு சவால் என்று நான் சொல்லலாம் இங்கு பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் பல பிள்ளைகள் அந்த கால இழுபாட்டினால் அந்த படிப்புகளை நிறுத்திவிட்டு ஹவுஸ் பில்டிங் என்ற தொழிற்கல்விகளுக்கு சென்று விடுகிறார்கள். சிலர் அதனை நிறைவேற்றி முடிக்கிறார்கள், சிலர் காலம் கூடுதலாக எடுக்கிறார்கள். இவ்வாறு பலதரப்பட்ட நிலைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்துக்குள் முடித்து அதனை வெளியேறி அடுத்த முனைவர் பட்டம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அதை தொடர்ச்சியாக செய்திருக்கிறீங்க. இந்த ரசாயன பொறியியலாளர் என்றதுக்குள்ள ஏன் வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது உங்களுக்கு? முதல் காரணம் வந்து நான் ஆசைப்பட்டது வந்து மெடிசின் படிக்க வேண்டும் என்றுதான் முதல்ல. ஆனா வந்து ஜெர்மனியில வந்து அபிட்டூர் என்றது வந்து 12ஆம் வகுப்புல இருக்கும். அந்த அபிட்டூர்ல வந்து சரியான நல்ல நோட்ஸ் எடுக்க வேணும். வந்து ஒன்றுக்குள்ள இருக்கணும், 1-5 அப்படின்னு அதுக்குள்ள இருக்க வேணும். அது வந்து எனக்கு அபிட்டூர்ல இருக்கல. அந்த காரணத்துக்காக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்த எனக்கு கூட எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதுகள்ல தான் நான் கூட நாட்டமாக இருந்தேன். இப்ப யோசிச்சேன் வந்து எதுல வந்து இப்ப ரசாயனம், பயாலஜி அந்த இது விடயங்கள்ல வந்து சேர்ந்து மேத்தமேட்டிக்ஸோடையும் சேர்ந்து ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு பொறியியலாளரா இருந்தா ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்கலாம். அதுல வந்து ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் தான் அதுக்கு அடுத்ததாக இதை தேர்ந்தெடுத்தேன். ஓகே. ஆமா, நான் அப்பா அம்மா அவர்களது தூண்டல் ஏதாவது இருந்ததா? நீங்கள் இவ்வாறு வர வேண்டும், இவ்வாறு இதனை படிக்க வேண்டும் என்று இருந்ததா? அப்பாவின் ஆசை எப்பயுமே வந்து மெடிசின் படிக்க வேண்டும் என்றுதான். அந்த ஆசையை வந்து தம்பி இப்ப நிறைவேற்றி இருக்கிறார். நான் அதாலதான் வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு 5 வருஷமோ அப்படி போய் வந்து வேற இதுகள்ல வந்து போயிருக்கலாம் யோசிச்சு அதுக்கு பிறகு மெடிசினுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா அந்த காலம் வந்து திருப்பி கிடைக்காது. மெடிசின் தான் படிக்க வேணும் வந்தது இது இல்ல. ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து படிச்சு கொண்டே இருக்க வேணும், அதுல வளர வேணும். இதுதான் வழி என்றது இல்லை. அந்த நேரத்துல வந்து குறிக்கோள் வந்து மெடிசனா இருந்தாலும் அதுக்கு பிறகு அது முடியாதுன்றா அதுக்கு பிறகு ஓகே இது இப்படியே வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்க கூடாது. அடுத்ததாக என்ன செய்யலாம், என்ன வேற வழிகள் இருக்குது, எப்படி முன்னேறலாம், வேற வழியில எப்படி மற்றவைக்கு உதவி செய்யலாம், எனக்கான வந்து இன்ட்ரெஸ்டோட வேற என்ன படிப்புகள் இருக்குன்னு அடுத்ததாக யோசிக்க வேணும். அப்படித்தான் நான் யோசிச்சு வந்து இந்த இதை தேர்ந்தெடுத்தேன். நல்லது. உண்மையில சொல்லுவார்கள் ஒரு திட்டம் திட்டம் இல்லைன்னா ஆவண்ணா திட்டம் ஈனா திட்டம்னு சொல்லி வச்சிருக்க வேணும், அதுல போய்கொண்டிருக்க வேணும் சொல்லி சொல்லுவார்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச துறை என்று சொல்லியிருந்தீங்க, முதல் படிக்க அழகாக சொல்லியிருந்தீங்க முதலே அது பிடித்த துறை என்று சொல்லி. அதில் நீங்கள் சென்று அதில் வெற்றி பெற்று பிறகு ஏன் முனைவர் பட்டம் நீங்கள் எங்கு செய்திருந்தீங்கள்? இந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்ச யூனிவர்சிட்டியில செய்யக்கூடியதாக இருந்ததா அல்லது வேறு பக்கங்கள் போக வேண்டி இருந்ததா? நான் வந்து பல்கலைக்கழகம் தொடங்கினது வந்து உனி ஏர்லாங்கன் நியூன்பேர்க் என்ற இடத்துல. அது கிர்ச்சாம் ஸ்டுட்கார்ட்ல இருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் தள்ளி வந்து பவாரியாவோட அந்த இடத்துல இருக்குது. அங்க வந்து பல்கலைக்கழக 5 வருஷம் முடிச்ச பிறகு வந்து அந்த 5வது ஆண்டு நார்மலா இந்த பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் தீசிஸ் இருக்கிற மாதிரி டிப்ளோமாவாய் நான் அந்த காலத்துல செய்தது பழைய சிஸ்டம் படி. அந்த டிப்ளோமாவாய் செய்த நேரத்துல அடுத்ததாக அந்த செய்த ஆராய்ச்சி துறையிலேயே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து இதை தொடர்ந்து செய்யறதுக்கு, அடுத்த ஒரு ஆராய்ச்சி கொண்டு போய் அந்த முனைவர் பட்டத்தை அந்த விஷயத்துல வேண்டதுக்கு. அதண்ட வந்து முக்கியமான அந்த ஃபோக்கஸ் டாபிக்னு சொல்றதுன்னா நானோ சயின்ஸ் என்று சொல்வார்கள். நானோ தொழில்நுட்பம், சரியாக இங்க கண்ணால் பார்க்க முடியாத அளவு சிறிய பார்ட்டிகிள்ஸ், அதை வைத்து வந்து எப்படி டிரான்சிஸ்டருக்கு பாவிக்கலாம், எலக்ட்ரிக் டிவைசஸ்க்கு பாவிக்கலாம் என்றதை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணேன். ஒரு நுணுக்கமான துறை என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த காலத்துக்கு இப்பொழுது அது முக்கியமான துறையும் கூட. உண்மை.
தொழில்நுட்பம் சார்ந்து நாங்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏஐ என்றாங்க, நிறைய சொல்லி இப்போ புதுசு புதுசா வந்து கொண்டிருக்கின்றது. அதோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த துறை சார்ந்து நீங்கள் இப்பொழுது செயற்பட்டு இந்த துறையில எங்கு எங்கு வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உங்களுக்கு? நார்மலா நாங்க வந்து படிக்க பல்கலைக்கழகத்துல வந்து எங்களோட ப்ரொஃபஸர் வந்து ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் வந்து நீங்கள் படிப்பதை வைத்து எங்கேயும் வேலை கிடைக்கும்ட்டு. அது எல்லா இடத்துலயும் வந்து எங்கேயுமே ஒரு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷன் விளைவாக்கம் ஆக்குற எந்த இடத்துலயும் வந்து ஒரு ரசாயன சேர்ந்த விஷயங்கள் இருக்கேக்க வந்து அந்த பொறியியலாளர்கள் தேவைப்படுவார்கள். இப்ப வந்து நான் வேலை செய்யறது வந்து ஆகிய இந்த கம்பெனியில கூட பேருக்கு தெரிந்திருக்கலாம் வந்து நீங்க தலையிடிக்கு பாவிக்கிற வந்து மருந்து அஸ்பிரின், அதால கூட பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனில தான் வேலை செய்யறேன். அவையில் வந்து இந்த மருந்து சார்ந்த விஷயங்களை மட்டும் இல்ல, மற்றும்படி வந்து மருந்தையும் சேர்ந்து வந்து விவசாயத்துக்கு தேவையான ரசாயனங்களும் உற்பத்தி ஆக்குற கம்பெனி. அதுல வந்து இப்ப நான் வேலை செய்யக்க எப்படி வந்து அந்த மருந்துகளை ஒரு ப்ரோசஸ்ன்னு சொல்றது, அதுகளை அந்த மருந்தை உண்டாக்குறது ஒரு பக்கம். ஆனா அதுகளை வந்து ஒரு நீங்க பாவிக்கிற அளவுக்கு அத ஒரு திண்ம நிலைக்கு கொண்டு வாரத்துக்கு, சாலிட் ஸ்டேட்டுக்கு, அதுக்கு வந்து ஒரு ப்ரோசஸ் தேவைப்படும். அதை எப்படி கொண்டு வாரது, எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுன்றதை பத்தி தான் அப்படி ஒரு வேலை. ஆனா இது வந்து இப்படி ரசாயன இதுக்கு மட்டும் பாவிக்கிறது இல்லை. எந்த இடத்துலயும் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏஐ, ஐடி மற்ற இடங்களையும் வந்து எங்க ப்ரோசஸ்கள் இருக்குதோ அங்க எப்பயுமே ரசாயன பொறியியலாளர்கள் எங்கேயோ இருப்பார்கள். அவைய நார்மலாவே யோசிக்கிற விதம் வந்து இது முதல்ல இருந்தா அதுக்கு அடுத்தது என்ன வரும், அதுக்கு அடுத்தது என்ன வரும், இதை எப்படி வந்து உண்டாக்கலாம், அந்த ஒவ்வொரு எடாக்சன் சொல்ற வந்து இந்த ஒவ்வொரு எப்படி நீங்க ஒரு அந்த பொருளை முழுமையாக்கி கொண்டு வரலாம். முழுமையாக்குறது அத வந்து ஈஸியா சொல்றதுண்டா, ஒரு சுலபமாக சொல்றதுண்டா, எந்த ஒரு வீட்டுல சமைக்கிறவையும் பெண்ணோ ஆடோ யாரும் வந்து ஒரு சிறிய ரசாயன பொறியியலாளர்கள் தான். ஒவ்வொரு வந்து ஒரு ரெசிபி இருக்கும், அதுல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அதை எப்படி வந்து அரைக்க வேணும், எப்படி அதை வந்து சமைக்க வேணும், எந்தெந்த டெம்பரேச்சர்ல பாவிக்க வேணும், எப்படி கெரியா வந்து அதன் டெம்பரேச்சரை குறைக்க வேணும், கூட்ட வேணும், எப்படி அதன் ஒரு டெக்ஸ்டர், அதன் கன்சிஸ்டன்சி எப்படி மாறும்ன்றது ஒவ்வொரு ஒரு சமைப்பவருக்கு தெரியும். அத வந்து நீங்க இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறீங்கன்னா அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்லலாம். நிச்சயமாக சின்ன சின்னனாக செய்யறதை நீங்க பெரிய அளவில் செய்கிறீர்கள். அதுதான் உண்மையில நான் நினைக்கிறேன். இது இந்த ரசாயன பொறியியல்ன்றது எல்லா துறைக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் அது அந்த வேலை திட்டங்கள், நான் ஒரு சாப்பாடு இந்த பேக் பண்ணி செய்யறேன்றாலும் அதுக்குள்ளேயும் இருக்கிறது அந்த திட்டம், அந்த அந்த பொறியியல் முறை இருக்கிறது. அந்த முறைக்கு ஒருவர் தேவைப்படுவர் எப்படியும் என்று நினைக்கின்றேன். சரியாக ஆமா ஆமா. இதுல நீங்கள் இப்பொழுது இந்த தொழிலாக அதனை செய்து எவ்வளவு கால அனுபவம் உங்களுக்கு? இப்பொழுது 7 வருடம் ஆகிவிட்டது. படிப்புகள் எல்லாம் முடித்த பிறகு 7 வருடம். நீங்கள் இதுக்கு பிறகு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போக வேண்டும் என்ற ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? நார்மலாவே எப்பயுமே வந்து அடுத்ததாக என்ன செய்யலாம், எப்படி முன்னேறலாம்னு தான் இந்த வண்டிக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அதால வந்து அடுத்ததாக வந்து இப்ப கூடுதல் வந்து ஒரு 6 வருஷமாக வந்து நான் படித்த படிப்புக்கான வேலையைத்தான் தொடர்ந்து செய்த நான். எப்படி உண்மையாக ஒரு பொறியியலாக வந்து ஒரு விஷயங்களை கொண்டு போகலாம், எப்படி ப்ரொடக்ஷன்ல வந்து பிரச்சனைகள் வரைக்காத எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் என்றுதான் எல்லாம் முக்கியத்துவம் இருந்தது. இப்பொழுது எனக்கு வந்து கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து எங்களோட கம்பெனியை எப்படி வந்து
வேலை செய்யுது, இப்படி வந்து நாங்க சில விஷயங்களை வந்து திட்டங்களை எடுக்கிறோம், எதுக்காக வந்து இந்தந்த இடங்கள்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷனை செய்யறோம், ஏன் வந்து சில விஷயங்களை மாத்துறோம், எதுக்காக எப்படி வந்து எப்பொழுது எது தேவைப்படுகிறது. இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து ஜெர்மனில இங்க யூரோப்லயே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வேலைகள் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. வெளிவட்டாரத்தில் வந்து எதுக்காக விஷயங்கள் எப்படியே நடக்கின்றன, அதுக்கான வந்து எப்படி மாற்றங்களை நாங்க உள்ளுக்குள்ள கொண்டு வர வேணும்ன்றது, அந்த விஷயங்கள்ல வந்து எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து அதுக்கான அடுத்த என்ன படிகளை வந்து எடுக்க வேணும்ன்றதுல வந்து இப்ப கூட முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். ஓ! நான் நினைக்கிறேன் ஒரு கம்பெனி ஒன்று பிற்காலத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உருவாக்கி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பார்ப்போம். நல்ல திட்டம். நாங்கள் எங்களை இப்ப நாங்கள் வளர்ந்து கொண்டு வருவது என்பது அது ஒரு அடுத்தடுத்த கட்ட படிநிலைகள் தானே. அது ஒரு வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டங்கள். அது முயற்சி செய்து கொண்டு போவது தான் எங்களுடைய பலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரூபிதா, அழகாக நீங்கள் உங்களுடைய கதை சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். உண்மையில இந்த ஜெர்மன்ல பாக்கிக்க நீங்கள் சொன்ன மாதிரி இது பொறியியல் என்றால் ஆண்கள் என்ற ஒரு பக்கம் எங்களுடைய தமிழாக்களுக்குள் இருக்கிறது. பொறியியல் என்றால் ஆண்கள் தான் பொறியியலாளராக வருவது அந்த ஆண்களுக்குரிய வேலை என்று தான் நீங்க சொல்லியிருந்தீங்கள். நான் பெண்ணாக இருந்து அப்பா சொல்லி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாததுல நான் அந்த துறைக்குள் போய் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, இப்பொழுது நீங்க இந்த சமூகத்துல பார்த்து கொண்டிருக்கீங்க, எந்த துறை சார்ந்து இந்த பெண்கள் கூடுதலாக போய் கொண்டிருக்கிறார், அல்லது மாணவர்கள், முதல் மாணவர்களை பார்த்துவிட்டு அடுத்து பெண்களுக்கு வரலாம், இந்த மாணவர்கள் எந்த துறை சார்ந்து இப்பொழுது அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்? எப்பொழுதும் வந்து இன்னுமே அதுல கணக்கு மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறது வந்து, எப்பொழுதும் வந்து பெண்கள் வந்து சில விஷயங்களை கூட செய்ய, நம்ம என்ன மெடிசினை எடுத்தா வந்து பெண்கள் அதுல எப்படியுமே கூட இருப்பினம் வந்து அதுல எப்படியுமே ஒரு பாதி பாதி என்று சொல்லலாம். வந்து ஆண்களும் பெண்களும் செய்யறது அதுல பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது இல்ல. இந்த எப்படியுமே எங்கட வந்து சமூகத்துல வந்து சில விஷயங்கள் வந்து பெண்கள் தான் செய்யணும் நினைக்கிற அந்த வேலைத்துறைகள் இன்னுமே அப்படித்தான் இருக்கின்றன. ஆண்கள் கூட செய்யற துறைகள் வந்து இன்னும் அப்படித்தான் இருக்கிற. அதே மாதிரி இந்த பொறியியலாளர் வந்து இப்ப ரசாயனம் மட்டும் இல்லை, எந்த பொறியியலாளர் என்ற இதுகளை எடுத்தாலுமே இனிமே வந்து புதிய பெண் மாணவர்களை எடுக்கிறது சரியான கஷ்டமா தான் இன்னுமே இருக்குது. முதல்ல ஓரளவுக்கு கூடிக்கொண்டிருந்த காலத்துல இருந்து இப்ப திருப்பி கொஞ்சம் குறைந்து கொண்டு வருது. ஆனா இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப அப்படி ஒரு வந்து ஒரு குறைந்து வார ஒரு நிலை இருக்கின்றது. மற்றபடி வந்து கூட எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் இந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இடங்கள்ல வந்து எப்படி கம்பெனியில கொண்டு நடத்துற அந்த இதுகள்ல வந்து கூட பேர் வந்து படிச்சு வருகினோம். ஆனா இப்ப எங்கட தமிழ் எல்லாரையும் தமிழாக்களை பார்த்தா வந்து நாங்க எப்பயுமே கூட வந்து இந்த கெமிஸ்ட்ரி, பயோ, மேத்தமேட்டிக்ஸ் அந்த இடங்கள்ல வந்து எப்பயுமே கூட முன்னுக்கு நிற்கிற மட்டும் தான் சொல்லுவேன். ஓ ஓ அது நல்ல விஷயம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது இங்க உங்கள் துறை சார்ந்து வரும் பொழுது உங்களுக்குள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டனவா? இது மொழி உங்கள் தமிழர்கள் என்று சொல்லி பெண் என்று சொல்லி ஏதாவது இடர்கள் ஏற்பட்டதா? எனக்கு அந்த இடர்கள் நடக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த பேருக்கு அப்படி இருந்திருக்கு அந்த பிரச்சனைகள். அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் வந்து இங்கே இருக்கிற வந்து கல்ச்சருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்களும் ஒத்து போக வேண்டும். அப்படி ஒத்து போகிக்க நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நாங்க அந்த சிறிய வயதிலேயே வந்து பிறக்கைக்கு வளர்ந்து எல்லாத்துலயும் வந்து எப்பயுமே அந்த ஒரு பேலன்ஸா தான் இருந்தது. எப்பயுமே தமிழையும் முன்னுக்கு கொண்டு வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் போனது, எல்லா எங்கட சமயம் சாப்பாடு எங்கட பழக்க வழக்கங்கள் அதுகளும் முன்மாதிரியா இருந்தது. ஆனா அதே நேரத்துல வந்து ஜெர்மன் பழக்க வழக்கங்கள் என்ன, அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கணும், முக்கியமாக மொழி. ஜெர்மனியில் மொழி இல்லாமல் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றுமே செய்ய முடியாது. மொழி சரியான முக்கியம். உன் மொழியிலையும் வந்து அத ஒழுங்கா ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. கம்யூனிகேஷன் அதுல சரியான முக்கியம். அந்த காரணத்துக்காக வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கல. ஆனால் மற்ற நாட்டாக்கள் வந்து இங்க பிறக்காத பிள்ளைகள் கூட கஷ்டங்கள் வந்து அவைக்கு இருக்கும் வந்து இந்த
இந்த இந்த சமூகத்துல வந்து இங்க ஜெர்மனியில வந்து ஒரு கால் ஊன்றதுக்கு முன்னேறதுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு அதுல வந்து அவைக்கும் வந்து அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டா உதவி செய்தா அவைக்கும் அது எப்படியுமே ஹெல்ப்பா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆம், ஆம். நிச்சயமாக. இல்ல நாங்கள் வளர்ந்து வரைக்க இன ரீதியாகவோ, அல்லது மொழி ரீதியாகவோ, அல்லது எங்களுடைய அமைப்பு நிறங்கள் என்று சொல்லலாம். அமைப்பு ரீதியாகவோ சமுதாயத்தில் தாக்கப்படுவது ஒரு மனித குணங்களின் ஒரு குறைந்த குணம் என்று சொல்லலாம். ஒரு கீழ்நிலை என்றும் சொல்லலாம். ஆனால் அது இருக்கிறது. எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது. அது ஏன் இன்னும் இருக்கிறது, எல்லோரும் சக மனிதர்கள் என்று பார்க்காமல் இது என்னுடைய இடத்தில் வந்து இவர் இவ்வாறு முன்னுக்கு வர்றார் என்று சொல்லி ஒரு கீழ் நோக்கிய பார்வையேன் என்று சொல்லி தோன்றுகிறது. பலர் சொல்லி இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். மேல்நிலையில் இருக்கும் இப்பொழுது மேல்நிலையில் பலர் இருக்கிறார்கள். எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் நல்ல நிலைகளுக்குள் இப்போது வந்திருக்கிறார்கள். பல பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் சொல்ற கதைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அவ்வாறாக இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை முன்னோக்கி கொண்டு போறது என்பது ஒரு வெற்றி என்று தான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒத்துக்கொள்கிறேன். அது சரியான ஒரு முக்கியமான விஷயம். நாள் தோறும் வந்து அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா நான் அதை பெருசப்படுத்துறது இல்லை. அதுவும் ஒரு விஷயம்தான். மற்றபடி வந்து எங்கட நான் எப்பயும் வந்து எல்லாத்தையும் வந்து நேரடியாவே சொல்லுவேன். எங்கட வந்து கல்ச்சர்லயே வந்து சாதி இருக்கிறது, கீழ்த்தனமாக மற்றவர்களை பார்ப்பது இருக்கிறது. நாங்களே சில விஷயங்களை வந்து மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் எங்களுக்குமே மற்றவர்களை பத்தி கதைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த ரேசிசம் இருக்கிறது. அந்த இதுகளை வந்து விட்டு மனிதர்களை வந்து எல்லா மனிதர்களையும் வந்து ரெஸ்பெக்டா பார்க்க வேண்டும். வந்து அதுலயும் வந்து நல்லது செய்யறவையில அது ஒரு கேட்டகரி, கூடாது செய்யறவ ஒரு கேட்டகரி என்றுதான் நான் எப்பயுமே பார்ப்பேன். அதுக்கு மற்றபடி வந்து மனிதர்களை எல்லாருமே ஒரு சமமாகத்தான் பார்க்க வேண்டும் என்றதான் என்ற கருத்து. எல்லாருமே நாங்க வந்து அது ஒவ்வொரு ஆக்களுக்குள்ளயும் ஊன்றி இருக்கிறது. சில பேர் அது வந்து வடிவா தெரிஞ்சு விளங்கி பிழையென்று தெரிஞ்சும் பிழையாக செய்வார்கள். சில பேர் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசிச்சு நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிரிவாக பார்த்துட்டேனே என்ற ஒரு பிழைய தாங்களாவை உணர்ந்து மாத்திக்க வந்து அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். நிச்சயமாக. திருவள்ளுவரே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புன்றது எல்லா உயிர்க்கும் ஒன்று தான் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்களை சில இடங்களில் வேற்றுமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிற மாதிரியே இல்லை. பிழையான வழிகளை கையாளுகிறோம். என்றாலும் இவ்வாறு உங்களுடைய நீங்கள் கதைக்கும் பொழுது நிறைய அனுபவம் வாய்ந்தவராக போன்ற கதைகள் உங்களிடம் இருந்து வருகின்றன ரூபி. அந்த அனுபவங்கள் என்பது நீங்கள் வாழ்ந்த ஜெர்மன் சமூகமாக இருக்கலாம், வாழ்ந்த எங்களது தமிழ் சமூகமாக இருக்கலாம். நீங்கள் தமிழ் கல்வி கற்றிருக்கிறீர்கள். அது ஏனென்றால் உங்களுடைய பேச்சுகள்ல கதைகள்ல தெரிகிறது. அந்த தமிழ் கல்வியை எங்கு எப்பொழுது சின்ன வயதிலிருந்து கற்றீர்களா, அல்லது பெரிய உங்களுடைய சூழலில் நீங்கள் வளர்ந்த சூழலில் அதை கற்கக்கூடியதாக இருந்ததா? முதலாவது விஷயத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வந்து அனுபவம் வந்து நான் அம்மாட்டையும் எப்பயுமே சொல்லுவேன், நானா வந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை, மற்றவர்களை பார்த்தே நாங்க விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். நாங்களா பிளவிடாம மற்றவர்களின் பிழைகள் இருந்து நாங்களே தப்பிக்கொள்ளலாம் சில விஷயங்களை. அது எல்லா விஷயங்களையும் வந்து மற்றவர்களை வந்து நான் விடயங்கள்ல வந்து அனலைஸ் பண்ணி கொண்டே இருப்பேன். யார் எப்படி என்ன விஷயத்தை வந்து செய்கிறார்கள், நான் எப்படி எந்த விஷயத்தை செய்கிறேன், அந்த விஷயம் அனலைஸ் பண்ணும் போது நாங்கள் அந்த அனுபவம் வந்து தானாக வருகிறது. ஏன் ஒருவர் எப்படி எதற்காக நடக்கிறார் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க அந்த விஷயங்கள் தானாக தெரிய வரும். அதே மாதிரி வந்து தமிழ் வந்து எனது தாய் தகப்பனார் வந்து எனக்கு 3 வயசு இருக்கி என்று நினைக்கிறேன். அப்பவே தமிழாரியம் வந்து எங்கள் கிளேஷாமுண்டெக்ல வந்து தொடங்கினார்கள். வந்து
முக்கிய காரணம் அவர்கள் தொடங்கினதை வந்து எனக்கு தமிழை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமாகத்தான். அதில் கனப்பிள்ளைகள் வந்து அந்த நேரம் கேஷாம்டெக்ல வந்து தமிழ் பிள்ளைகள் இருந்தார்கள். அதால் வந்து அந்த தமிழ் ஆலயத்தை வந்து அந்த நேரம் வந்து நல்லா கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகளுக்கு அந்த தமிழை கொண்டு போய் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அதில் வந்து அந்த தமிழை அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனா தமிழை வந்து கற்க வேண்டும் என்று சரியான ஒரு ஆர்வம் இருந்தது. இப்ப கதைக்கு வந்து எல்லாரையும் கேட்டுக்கொள்றேன், மன்னித்துக் கொள்ள வேண்டி. எல்லா வார்த்தைகளும் எனக்கு தமிழ் தெரியவில்லை. இப்ப முக்கியமாக இப்ப இருக்கிற வேலை இதுகள்ல வந்து சிலதுகளை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அது அப்படி இருந்தா கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனா தொடர்ந்து கதை கேட்கதான் அதுல வந்து ஒரு படிவும் வரும். நிச்சயமா நிச்சயமா தொடர்ச்சியா கதைப்பது என்பது என்ன மொழியும் இயக்குனர் அவர்கள் நடுக சொல்வார்கள், என்ன மொழியும் வாழ்க்கை மொழியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையாக இருந்தால்தான் அது தொடர்ச்சி காணும் என்று சொல்லி. படித்துட்டு மட்டும் விட்டால் அது அதோடையே போயிடும், வாழ்க்கை மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமா, நீங்கள் இவ்வாறு தமிழ் கல்வி கற்றதால்தான் இப்பொழுது பல நாங்கள் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையில் பல தொகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீர்கள். பல நிகழ்ச்சிகளில் பேச்சாளராக வந்து பேசி நிகழ்ச்சிகளை சிறப்பிச்சிருக்கிறீங்க. பல போட்டிகளில் நடுவராக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த தமிழால தான் உங்களுக்கு கிடைத்தது நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் ஜீவகன் சருக்கும் எனது நன்றியை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜீவகன் சார் மூலம்தான் நீங்கள் எனக்கு அறிமுகமானீர்கள். உண்மையில அந்த நல்ல ஒரு உங்களுடைய தொடர்ச்சிக்கு, உங்களுடைய அந்த தமிழின் கிடந்து இருக்கிற ஆளுமையை அவர்கள் தட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இனிமேல வாங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இடங்கள் இதை தட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வாறு இங்க ஜீவன் சருடைய அறிமுகத்தோடு நீங்கள் இதுக்குள் வந்தீர்கள்? இந்த தமிழ் ஆலயம் அப்பவே அந்த நேரத்துல சின்ன வயசுலயே வந்து இன்னொரு விஷயம் அதை சொல்ல வேண்டும் என்றால் வந்து மேடையில் நின்ற அந்த அனுபவம் எப்பயுமே சின்னல இருந்தே அந்த ஒரு மேடை கூச்சம் என்றது இல்லை. எல்லா விஷயத்தையும் வந்து அந்த பேச்சு போட்டியோ இருக்கட்டும், இல்லையாட்டா ஒரு நடனமாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களை வந்து நினைக்க அந்த கூச்சம் போய்விடும், தன்னம்பிக்கை கூடும். மற்றவர்கள் அதுல தட்டி கொடுக்க வந்து அந்த ஒரு பயம் இருக்காது. அது வந்து இப்ப உண்மையா வந்து இப்ப இருக்கிற வேலைக்கும் அந்த நேரம் வந்து முன்னுக்கு வாரத்துக்கும் இப்ப வந்து தமிழ் கல்வி சேவையில பணியாற்றத்துக்கும் எனக்கு மிக்க பலமாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் எடுத்துக்கொள்றேன். அதுலயும் வந்து இப்ப தமிழ் கல்வி சேவையில வந்து எல்லாத்தையும் தவிர்த்து தமிழை பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக சுஜீவன் அவர்களுக்கும் இருக்கிறது. அது எனக்கு உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. இன்றைய காலத்தில் வந்து இன்னும் சரியான கஷ்டம், இப்ப கோவிட்டுக்கு பிறகு இன்னும் சரியான கஷ்டமாக இருக்கிறது. அவருக்கான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுவார், வந்து எப்படி அதை திருப்பி கொண்டு வாரது, என்ன திட்டங்களை போடலாம், என்ன செய்யலாம், எப்படி என்று வந்து சில விஷயங்களை பத்தி நாங்க கதைத்துக் கொள்வோம். அதுல வந்து இங்க இருக்கிற காலத்துக்கும் அதை எப்படி அந்த விஷயங்களை கொண்டு போகலாம், பிள்ளைகளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வரலாம், அவைக்கு தமிழ் மொழிக்கு ஆன வந்து அந்த ஒரு விஷயங்களை எப்படி கொண்டு போகலாம்ன்றது வந்து அதை பத்தி கணக்கு கயத்துக் கொள்வோம். இப்ப முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், இப்ப எனது கணவரும் வந்து நான் சொன்னபடி வந்து அவர் ஜெர்மன் நாட்டவர் வந்து. ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன் வந்து நாங்க தமிழ்ல தான் வீட்டுல கதைச்சு கொள்வோம், அம்மா அப்பாட்ட போனா தமிழ் மட்டும்தான் வீட்டுல கதைப்போம். அப்ப எனக்கு ஒண்ணுமே விளங்குது இல்லை, இங்க வந்து எனக்கு ஒண்ணுமே நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க இல்லை. சொல்லுவேன் விளங்க வேணுமெண்டா தமிழை படிக்க வேண்டும், தமிழை விளங்க கொள்ள வேணுமெண்டு. அதுல வந்து நான் எப்பயுமே எந்த தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு நிலைமையில இருக்கிறேன். அதால வந்து அவரும் இப்ப வந்து தமிழ் எழுத தொடங்கிட்டார். அம்மா அப்பா ஆமை எல்லாம் எழுதுவார். உங்களுடைய முயற்சி என்று நினைக்கிறேன். நல்லது. அது என்ன சொல்லுங்க, நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கும் புரிய வேண்டும். அது நிச்சயமாக அது நீங்களும் அதை சொல்லி கொண்டிருந்தீங்கள். நாங்கள் போகும் போது நல்லனவற்றை எடுத்து கூடாதவற்றை விளக்க வேண்டும் என்று ஒரு முறை கதைக்கும் சொல்லியிருந்தீங்க. அப்ப நல்லது கிடைக்குதுன்னா அந்த நல்லவற்றை எடுத்துக்கொண்டு போறது எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்க.
நாங்களும் அப்படித்தான் என்ன சமுதாயம் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். நாங்கள் போகிற பாதையில கல்லும் இருக்கும், முள்ளும் இருக்கும், மெத்தையும் இருக்கு, பஞ்சு இருக்குது, எல்லாம் இலைகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை கடக்கும் பொழுது சில வேதனைகளும் சில வலிகளும் ஏற்படும். ஆனால் அவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்றதுதான் வாழ்க்கையை கற்றுத்தருகிற பாடங்கள். அந்த வகையில ரூபி அவர்கள் தமிழோடு இணைஞ்சு நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன் அறிமுகப்படுத்தும் பொழுது, தமிழ் மொழியுடன் இணைந்து தமிழோடு ஒரு பற்றோடு இருக்கிறீங்கள் என்று சொல்லி இருந்தேன். அந்த பற்றி இன்னும் இன்னும் வளர வேண்டும். நீங்களும் உங்களால் இயன்ற தமிழ் கல்வி சேவையுடன் இணைந்து பிள்ளைகளுக்கு தமிழை கொடுக்க வேண்டும் என்று எனது அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் இணைத்துக் கொண்டு, ரூபி நான் நினைக்கிறேன் உறவுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த உறவுகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஜீவன் சாரும் இணைந்திருக்கிறார் போல் தெரிகிறது. நிறைய வேலைகள் என்று சொல்லியிருந்தார், நிறைய வேலை பழுவாக இருக்கிறது இன்றைய தினம் என்று சொல்லியிருந்தவர். ஜீவன் சார், உங்களால் பேச முடியும் என்றால் நீங்களும் இணைந்து இதில் கலந்து சிறப்பீங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, எங்களது முட்டத்துமல நிகழ்ச்சியில் இப்போது மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. திருமதி ரூபிதா மைல்ஸ் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து எங்களுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றார். எங்கள் ஜீவன் ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜீவன் சார், பாருங்கள், அன்மியூட் பண்ணுங்க சார். உற்சாக வணக்கங்கள் சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்படியான பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுப்பதும் அவர்களை வழிகொண்டு வருவதும் மிக சிறப்பு. இதுல ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்தில நாம் வர முடியாமல் போச்சு. இப்பவும் சில வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே அதன் காரணமாக தான் உங்களுக்கு கூறியது கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம் சொல்லி, நான் எங்களுடைய பிள்ளைகள் வர்ற நேரத்தில் எப்படி நான் வந்து சேர வேண்டிய நிலைமை இருக்கு. பிள்ளை அவர்கள் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அப்பா அம்மாவுடைய ஊக்கம் கூட, பெரியம்மாவுடைய தொடர்பாலே எனக்கு இவர்கள் கிடைச்சார்கள். தமிழ் கல்வி சேவையில தனிப்பட்ட முறையில பரீட்சைகளை எடுத்தார்கள். இவருடைய குடும்பத்திலிருந்து இவரும் தம்பியார் 2 பேரும் அதோட மத்துணிகளும் மத்துண்டர் மரம் எடுத்தவர்கள். அங்கே இருந்து தமிழ் கல்வி சேவையோட தொடர்ந்து நான் நினைக்கிறேன் சுட்காட்ல இருந்து இன்னொரு பகுதி சுட்காட் நகரத்துக்கு வந்துதான் அங்க பரீட்சை எழுதினார்கள். மிக சிறப்பாக தமிழை படிச்சு கொண்டு வந்தவர்கள். தொடர்ந்து தொடர்புகள் இருக்கிற நேரத்துல குடும்ப உறவாக அவர்கள் அம்மா நட கதைப்பா என்ன செய்கிறது அப்படி என்றெல்லாம் கதைத்து வந்தார்கள். அதன் காரணமாக இவாவுக்கு ஒரு சமூக செயல்பாடு கூட இருந்தது. அப்படியாண்டா சமூகத்துக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சில உதவிகளை எல்லாம் பல்வேறு நாடுகளுக்கும் செய்து கொண்டிருந்தவா. போய் பார்க்கறது அப்படி இப்படி வந்து செய்கிற எண்ணங்கள் வந்ததால இப்படியான தொடர்பில் தமிழ் கல்வி சேவைக்குள்ளேயும் அவை கொண்டு வந்து அந்த வேலைகள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மிக சிறப்பாக சொல்லியிருக்கிற அப்படின்னா முறையான கல்வி 5 வருஷம் அப்படி படித்தேன், என்ன மாதிரி வந்தேன் என்ற சம்பவத்தையும் சொல்லி சமூக இணைய சிக்கல் நினைக்கிறேன் சார். உங்கள் பக்கம் இணைய சிக்கலாக இருக்கிறது போல் தெரிகிறது. ஜீவன் ஆசிரியரும் உங்களை போன்றவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். உங்களால் என்ன தெரிந்தவற்றை, உங்களிடம் இருப்பவற்றை சமூகத்துக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில நன்றி சார். நான் தொடர்ந்து இன்னொரு உறவுகளை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். தோமலர் கல்விராஜன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். வணக்கம் தோமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் சாந்தினி. வணக்கம் ரூபிதா. வணக்கம். தொடக்கத்துல இருந்தே கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்க சொன்னீங்க தமிழ் வடிவ வராது, உங்களை போல எங்களுக்கே கதை கத்துருக்காரு. தமிழுக்குள்ளே இருந்து வந்த நாங்கள் கட்டிக்காரியம்மா. மிக சிறப்பான உங்களது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேணும். அழகான கேள்விகளுக்கெல்லாம் பதில், அனுபவம் மிக்கவர். ஒவ்வொரு கதையையும் கேட்கும் போது எங்களுக்குள்ள உள்ள சாதி அந்த இது போக வேணும் என்று உங்களை போல இளையவர்கள் முன்னுக்கு நின்ற அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடலாம். மிக மிக உண்மையாகவே எனக்கு கேட்கும் போது மிக மிக மகிழ்வாக இருந்தது. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இல்லை, எல்லோரையும் ஒரே சமமாக மதித்த உங்களது பெற்றோருக்கு மிக
நிறைவான வாழ்த்துக்கள். ஏனென்றால் இங்கு சில பேர் பெண் பிள்ளைகள் வந்து அவர்களை என்ன ஆண் பிள்ளைகளை விட கொஞ்சம் இறக்கி வைத்திருப்பதாக பார்க்கிறேன். உங்களை போல பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும். இன்னும் நிறைய உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. எல்லா சேவைகளும் செய்யாம மனதார வாழ்த்தி சாந்தினி நீங்க கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி பாமுகத்துக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம். கட்டிக்காலை செல்லம். நன்றி நன்றி வணக்கம். மிக்க நன்றி. நன்றி நன்றி தவமலர் கெல்லுராஜன் அவர்களே. இவரும் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தவர். இப்பொழுது ஓய்வில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது சிறு பிள்ளைகளுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். விஜயமணியில் இருந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். உங்களுடைய இணையத்தில் இதை ஒரு சிக்கலான்னு நினைக்கின்றேன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சார் அன்மியூட் பண்ணுங்க. நான் வீடு மாறி வந்திருக்கிறதாலே எனக்கு அந்த இணைய தொடர்பு என்னுடைய ரூமுக்கு சரியாக வந்து கிடைக்குது இல்லை. அதால சில நேரத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். மிகச் சிறப்பு. அவ சொன்ன விடயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். இதே போல அவ வந்து மிகச் சிறப்பாக சரியான சிக்கல் மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் உதவிகள் செய்கிறதுக்கும் மிகச் சிறப்பாக கேட்டுக்கொண்டு வருகின்றார். நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த தொழில்பாட்டை சமூக ரீதியாக செய்கிறதுக்கு டொச் ஆக்களுக்கு டொச் மொழியில் மொழிபெயர்த்து அந்த விடயங்களை எல்லாம் கொடுத்து செயல்படுறதில் இருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்த மாதிரி அவாவை நாங்கள் இங்கே அறிவிப்பு வேலைகள் கேட்ட உடனே செய்யக்கூடியதாக வந்து மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து கதைத்தான் அந்த என்ன எங்களுக்குள்ள நல்ல தொடர்பாடுகள் வந்ததுண்டா மிகச் சிறப்பு. மற்ற பிள்ளைகளும் அப்படி சேர்ந்து செயல்பட வேணும்னு சொல்லி கேட்டு ரூபி அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எமது ஜெர்மனி தமிழ் கல்வி சேவையின் சார்பாகவும் எங்களுடன் சேர்ந்து இருக்கின்ற பாடசாலைகள் சார்பாகவும் இவ சுட்காட் நகரத்திலே தமிழ் பூங்கா அறிவு பூங்கா தமிழ் பாடசாலை நிர்வாகத்தினர்கள் சார்பாகவும் அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். மிக்க நன்றிகள். வேலை பழுக்கள் இருந்தாலும் ஓடி வந்து எங்கள் பிள்ளைகள் வரும்போது நாங்கள் வாழ்த்த வேண்டும் என்று இணைந்த அந்த பண்புக்கு தலை வணங்குகிறேன் சார். நன்றி சார். நன்றி வணக்கம். நன்றி. அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வாருங்கள். வணக்கம் பாலிமோன் அவர்களுக்கும் சாமி அவர்களுக்கும் ரூபிதா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிறப்பா இங்கதான் பிறந்தீங்களா ஊர்ல இருந்து வந்தீங்களா? இங்கதான் பிறந்தேன். இங்க என்ன பிறந்தவோ உண்மையிலேயே அந்த நீங்க வீட்டுல தமிழ் கதைக்கிறபடியாத்தான் இவ்வளவு அழகாக வளர்க்கிற கேள்விக்கெல்லாம் நல்லாவே எல்லாம் முறையின்படி வெளி கொண்டு வந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். கணவருக்கும் அம்மா அப்பாவே எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க. ஆனா அதை கதைக்க பழகினா நல்லம் தான். ஆனா எழுதையும் பழகிக்கிறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் போகணும் அவருக்கு. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டு வந்தேன். முழுக்க உங்களோட வரலாறு முழுக்க வழியாக சொல்லி இருந்தீர்கள். அதை அப்படியே சுரக்க வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு சாமியை கொண்டு வந்ததுக்கு நன்றி கூறி வாரிமோனவர்களுக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மிக்க நன்றிகள். உறவுகள் பல பக்கமாக இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இணைந்து உங்களது கருத்துக்களை தெரிவித்த நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். நவயோதியக்கா இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் நவயோதியக்கா, வாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க நவயோதியக்கா. லண்டனில் இருந்து. சத்தம் கேட்கவில்லை நவயோதியக்கா, உங்களது சத்தம். அன்மியூட் பண்ணப்பட இல்லை. கொஞ்சம் இறுக்கித்தான் நீங்க குத்தோம். சரி, வணக்கம். வணக்கம் ரூபிதா. உங்களுடைய அம்மா அப்பா ஆமை என்ற ஒரு கற்பித்தலை மேற்கொண்ட உங்களை பாராட்டாமல் இருக்க இயலாது. சாந்தினி மிக அழகாக கூறியிருந்தார். நான் மிக சொற்ப தான் உங்களுடைய நேர்காணலை பார்த்து கொண்டிருந்தேன். அழகான சொற்பதங்களை உபயோகித்து இவ்வளவு அழகாக பேசுகின்றீர்கள் என்று பார்த்தால் ஒரு ஆள் வந்து கேட்டது இங்கதான் பிறந்து வளர்ந்தீங்களாண்டா. மிக அருமை, மிக மிக பாராட்டுகிறேன். உண்மையாக கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே பிறந்து வளர்ந்து
புதிய புதிய சொற்களை அதில் பிரயோகித்து சாதாரணமாக சும்மா கதைக்கிறது வேற, சில சொற்பதங்களை நான் குறுகிய நேரத்தில் அவதானிக்க முடிஞ்சது. அந்த விதத்தில் உங்களை மிக மிக பாராட்டுகின்றேன். உங்களுடைய இத்தகைய தமிழ் உணர்வு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். சாந்தி, உங்களுக்கு நன்றி மற்றும் எல்லோருக்கும் நன்றி கொடுக்கிறேன். இன்று கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்கின்றேன். நன்றி நன்றி நவயோதி அக்கா, மிக்க நன்றி. இவரும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், அடுத்த நிகழ்ச்சி தயாராவதனால் நன்றி நன்றி. அடுத்து ஜியானடேசன் வணக்கம். பாருங்க. வணக்கம் கலைவாணி மோகன், வணக்கம் சாந்தினி துரையரங்கன், வணக்கம் ரூபதி. முற்றத்து மலர் மூலம் உங்களை அறிமுகம் செய்ததற்கு சாந்தினிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அம்மா அப்பா முதல் சுட்காட்டுக்கு அப்புறம் அம்மா அதுக்கப்புறம் தாங்கள் வந்தவர்ன்னு சொல்லி அந்த சொல்லியிருந்தா அழகா இருந்தது. உண்மையா இங்கே பிறந்தபடியா உண்மையா அந்த இங்கே பிறந்தாலும் கூட சில பேர் தமிழை வெளுத்து தமிழை வடிவா கதைக்கக்கூடிய அழகா இல்லைன்னு சிறப்பாக தமிழ் நல்ல அழகாக கதைச்சா அவரோட பணியின் சிறப்பு சிறப்பான நல்ல கெட்டிக்காரியா இருக்கிறா. இப்பயும் சுட்காட்ல இருக்கிறீங்க. லெவகுஷன் இல்லையா? சரி சரி, வந்துடுறாங்க. அமலா டீச்சர் வீட்டுக்கிட்டே ஆக்குவேன். தெரியுமா அமலா டீச்சர்? தெரியுமா? இல்ல. டான்ஸ் டீச்சர் ஃபேமஸா இல்லையா? லெவகுஷனா சிறப்பான பார்த்துக்கோங்க. பணியின் சிறப்பு, உங்களோட பேச்சின் சிறப்பு அழகாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி சிறப்பாக நானும் வாழ்த்துவேன். ஈரம் போய் கொண்டிருக்கிறபடியா எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கும் சாந்தினி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்து கேட்டுக்கொண்டு இருந்தான். உங்களோட பணிகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். சிறப்பு சிறப்பு வாழ்த்து. நன்றி நன்றி ஜெயநடேசன் அவர்களே. ஜெயநடேசன் அவர்களே, இவரை நீங்கள் ஜீவன் சருடைய அந்த தமிழ் முகம் இருக்குது. அதான் நான் பார்த்த முகமா கிடந்தா நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறேன் இப்ப. ஆமா, அதான் நான் பார்த்து ஞாபகம் இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னாங்க. நன்றி. சிறப்பு. நன்றி நன்றி ஜெயநடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள். நாங்களும் இணைந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய கேள்விகள் உங்களிடம் சமூகம் சார்ந்த பக்கங்கள், நீங்கள் உதவிகள் செய்து கொண்டிருக்கிற பக்கங்கள் அறிய வேண்டும் என்ற ஆவல். இயக்குனர் அவர்களும் இணைந்திருப்பாரா தெரியவில்லை. இயக்குனர் அவர்களே, நீங்களும் இணைந்து சிறப்பீங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, ரூபி நீங்கள் பெண்கள் பற்றிய பக்கங்களை பார்ப்பது கூட, பெண் என்றால் இது ஏதாவது செய்ய வேண்டும், பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பெண்கள் என்றால் எல்லோரும் சமூகத்துல ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை உங்களிடம் இருக்கிறது. அது ஏன் உங்களிடம் அப்படி வந்தது? இது காரணம் என்ன? பெண்களுக்கு ஆண்களோட மாதிரி சரிசமம் இல்லை. இந்த நிலைமை இன்னும் இல்லை. ஆனா அந்த நிலைமைக்கு நாங்க வர வேணும். இந்த உலகம் முழுக்க 50% அரவாசி நிலையில பெண்கள் இருக்கும் போது எந்த விஷயம் எடுத்தாலும் ஆண்கள் தான் முதல்ல நிற்கணும். அவைக்காகத்தான் மருந்துகள் இப்ப பெயர் எடுத்தா சில டெஸ்ட்கள் நாங்க ஆண்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்து அவைக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். சில விஷயங்களை பேர்ந்துதான் பெண்களுக்கு ஏற்ற மாதிரி வருஷமாக 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகுதான் சில விஷயங்கள் மாறி இருக்கின்றன. சில விஷயங்கள்ல இந்த AI எடுத்தா இப்ப பெண்களையும் மீறி வேற இனம் ஆக்களை சைனீஸோட இந்த கருப்பாக்க அப்படி வேற வேற இன ஆக்களை அதுல அந்த AI பிரிவுபடுத்தி இருக்கிறது. எல்லா விஷயங்கள்லையும் பெண்களையும் மீறி அந்த சமநிலை என்றது எல்லாரையும் ஒரு நிலையாக பார்க்கிறது இன்னும் இல்லை. சில கன விஷயங்கள்ல அந்த விரிவு வேற வேற விதமாக பார்க்கிறது என்றது இருக்குது. அதை நாங்கள் மனிதர்கள் பார்க்கிறது ஒன்று. ஆனா இப்ப இருக்கிற காலத்தில் இருக்கிற எங்களோட ஐடி மெஷின் AI அதுகளும் அப்படியே அந்த விஷயங்களை நாங்க எந்த விஷயங்களை கொடுக்கிறோமோ அந்த விஷயங்களை தான் அது வழியால கொண்டு வரும். அதால நாங்களும் கன விஷயங்களை கவனமாக இருக்க வேணும். என்ன விஷயங்களை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே நம்ப முடியாது. இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைகள்
இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இல்லைன்னா அந்த டிக்டாக் அப்படி என்று சில விஷயங்களை பார்த்துட்டு அந்த பிழையான ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு சில விஷயங்களை வந்து பார்க்கிறார்கள், அணுகிறார்கள். அதில் தாய் தகப்பனுக்கு சுற்றுலா இருக்கிறவர்களுக்கு அதுல முக்கிய ஒரு ஒரு அங்கத்துவம் அவையில் அதுல எடுக்கிற அவையில் அதுல முக்கியமாக வந்து பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விரிவுபடுத்தி விளங்கப்படுத்தி அதுல என்னது நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு எல்லாத்தையுமே கண்மூடியாக நம்ப முடியாது. இதுக்கு முக்கியமாக கணக்க படிக்க வேண்டும். அதான் வந்து அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிரித்து விளங்கி அதுல என்ன உண்மை இருக்கிறது நல்லது இருக்கிறது என்று வந்து யோசிக்க வேணும். அதுல வந்து மற்றவர்களோடையும் கதைக்க வேணும். என்ற எனக்கும் எல்லாம் தெரியாது, நானும் வந்து 1000 பேரோட கதை கேட்கத்தான் அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் வரும். எனக்கும் எல்லாம் தெரியாது, மற்றவர்களோட வந்து கதை கேட்க ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிக்கதான் எனக்கும் அதுல இருந்து ஒரு விஷயம் விளங்குது. அதை வச்சு மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேணும், பகிர வேணும். முக்கியமாக நல்ல விஷயங்களை எல்லாரோடையும் பகிர வேணும் என்றது ஒரு முக்கியமான பொருள். அந்த விஷயங்கள்ல தான் நினைக்கிறேன் அந்த பெண்களுக்கு வந்து அரைவாசி பேர் பெண்களாக இருந்தும் பெண்களுக்கான வந்து அந்த அதே நிலைமை இல்லை, இன்றும் இல்லை. அது நீங்கள் பார்த்த விஷயங்களை வைத்துக் கொண்டு பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்த விஷயத்தை. வணக்கம் இயக்குனர் அவர்களே. உங்களிடம் கேள்விகள் தீர்ந்து விட்டனவா? 2 கேள்விகள் இருக்கின்றன, கேட்டு விடுங்க. அதுக்கிடையில் இந்த கடைசி விஷயத்துல மட்டும் உற்சாக வணக்கம் உங்களுக்கு. மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சில சந்தேகங்கள் என்றால் இடைவெளி விட வேண்டி வந்துட்டது, அவருடைய அது 2 இடத்துல அதை கேட்டு விடுகிறேன். இப்போ நீங்கள் சொன்னது வந்து அந்த அந்த மாற்றம் வந்து சிந்தனையிலா செயலிலா வர வேண்டும், நிறைவாக சொன்ன கருத்தில் கேட்குறேன். 2லும் வர வேண்டும். முதன்மையாக எதில் வர வேண்டும்? சிந்தனையில் தான் முக்கியமாக மாற்றம் வர வேண்டும். அந்த சிந்தனை இன்னும் ஒருவரால் கொடுக்க, உங்கள் அனுபவத்தில் இன்னும் ஒருவரால் கொடுக்க முடியுமா? இன்னும் ஒருவருக்கு என் அனுபவத்தில் வந்து விஷயத்தை கொடுக்கலாம், விஷயத்தை ஏற்கிறதுக்குமான ஒரு மனம் இருக்க வேண்டும். சில பேரை வந்து உடனடியாக மாற்ற முடியாது, மனங்கள் மாறாது, கன நேரம் எடுக்கும். சில பேரோட கதைக்க வேண்டும். அதுல வந்து ஒரு ஒரு சின்ன இடத்தில் தொடங்கி அதுக்கு ஒரு கூடின ஆக்களோடு கூடி ஒவ்வொன்றும் பெருசாக வளர்ந்தாதான் அதுல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் பேரும் அதுல சேருவினம். ஆனா ஒவ்வொரு மாற்றத்துக்கும் வந்து முக்கியமாக சில பேர் அது உடனே விளங்கி கொள்வினம். அவர்களோட அந்த முன்மாதிரியாக நடக்க வேணும், மற்றவர்கள் சேர்ந்து வருவினம் என்றதுதான் இந்த கருத்து. ஆனால் உங்களோட அம்மம்மாவுக்கு பிறக்கக்கு முதலே இப்படி யோசிக்க தொடங்கிட்டேன் நான். ஒவ்வொரு தராக யோசிச்சு நிறைய காய்ச்சி உலகம் முழுக்க மாநாடு எல்லாம் நடத்தி போராட்டங்கள் நடத்தி நிறைய கதைச்சு எல்லாம் செய்திருக்கிறேன் நான். இப்போ நீங்கள் உங்களில் இருந்து தான் இது தொடங்குறதாக நினைத்தால் சரியென்று நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி இல்லை. மீண்டும் அந்த கேள்விதான், இந்த சிந்தனை வந்து தனக்கு தானே எழ வேண்டுமா, இன்னும் ஒருவர் கொடுத்து வர வேண்டுமா, அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. ஆனால் நல்ல விஷயம் திறந்து பேச வேண்டும் என்கிறதும், மற்றவரிடம் இருந்து கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தளங்கள் வேண்டும், இடங்கள் வேண்டும், அனுமதிகள் வேண்டும். அதை நீங்கள் சொல்லாததையும் சேர்த்து சொல்கிறேன். அவை இருந்தால் ஓரளவுக்கு தன் சுய சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவுகள் வரும் என்று நினைக்கிறேன். சரி, அவரிடம் இருக்கக்கூடிய திட்டமிட்ட 2 கேள்வியையும் கேட்டுட்டு அப்புறம் நேரம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கொள்வோம். அடுத்தது இவர் உதவி செய்யறதுலேயும் ஒரு முன்னுக்கு நிற்கிற, சமூகம் சார்ந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிற, அதுல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் இருக்கிறது ரூபி உங்களிடம். அந்த ஊக்கங்கள் எவ்வாறு உங்களிடம் வந்தன? அந்த ஊக்கங்களால் நீங்கள் எண்ணத்தை நோக்கி அந்த உதவிகளை செய்யலாம், அந்த உதவிகளை எவ்வாறானவர்களுக்கு செய்யலாம் என்ற அந்த திட்டங்களோட இருக்கிறீங்க? எனக்கு முதல் முக்கியம் எப்பயுமே வந்து பெண்களின் கல்விதான். என்னை பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு பெண்கள் கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ அதில் வந்து பாடசாலை கல்வியை பற்றி நான் கதைக்கவில்லை. வாழ்க்கை கல்வியை எவ்வளவுக்கு படிக்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றங்கள் நடக்கும் என்றால் மாற்றங்கள் வந்து இங்க கேட்ட கேள்விக்கு சில வேளை இதுவும் ஒரு பதிலாக இருக்கும். வந்து ஒவ்வொரு வீட்டில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்து பெண்ணுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் அதைய சம உரிமை கொடுக்கும் பொழுது அவர்கள் திறமையை வைத்து அந்த பிள்ளைகள் முன்னேற முடியும்.
அதால் என்னை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் அது பெண்களால் தான் முடியும், அது பெண்களின் கல்வியால் தான் முக்கியமாக முடியும். அதில் அதற்கு நீங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதுக்கான திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா? இப்பொழுது எனக்கு தெரிந்த அளவு நான் இந்த UNICEF மற்ற கிண்டர் நோட்டில் கன விஷயங்கள் இருக்குது. ஜெர்மனியிலேயும் நிதி உதவிகளை செய்து பெண்களுக்கு உதவி செய்வதற்கு, அதில் முக்கியமாக இப்பொழுது நேபாளில் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதில்லை, ஆனா பார்ட்னர்ஷிப் என்று சொல்றது அந்த குழந்தையின் படிப்புக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு நிதி உதவியை அனுப்புகிறேன். அதே மாதிரி வேற வேற விஷயங்களுக்கும் இப்படி படிப்புக்கு சம்பந்தப்பட்ட இல்லையென்றா எங்கேயாவது சேதங்கள் நடந்து பிரச்சனைகள் நடந்தால் அங்க எப்பொழுதும் செய்ய பார்க்கிறோம். அதில் முக்கியமாக எங்களோட தொடர்ந்து நாங்கள் சம்பாதிக்கும் ஒரு இதில் இவ்வளவு மாதம் மாதம் பெர்சன்ட் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இது நானும் என் கணவரும் எப்பயும் திட்டமாக வச்சிருக்கிறோம். அதில் அதை கூட்டிக் கொண்டுதாக இருக்கிறோம், ஆனால் குறைத்து கொண்டிருப்பதில்லை. ஒரு நல்ல ஒரு திட்டம். உங்களுடைய இதுல சில சமய ஆட்கள் வச்சிருப்பீங்க, தாங்கள் உழைக்கிற ஊதியத்துல நினைக்கிற முஸ்லிம் சமயங்க ஆக்கள் தாங்கள் உதைக்கிற ஊதியத்தில் ஒரு வீதம் சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது செயல்முறையில் இருக்கிறதா என்ற எனக்கு தெரியவில்லை, ஆனால் சொல்லுவார்கள் கூடுதலாக. அந்த வகையில நீங்களும் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அழகாக இருக்கிறது. முதல்ல சொல்லுவீங்க, எம்மை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த கவனித்தல்ல இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த கவனித்தல்ல எங்களுக்கு ஒரு சற்று கடினம் இருக்காதா? எனக்கு கடினமாக தெரியவில்லை, ஆனால் சில பேருக்கு அது கடினமாக இருக்கலாம். அது உண்மை. எல்லாருமே அதே மாதிரி இல்லை, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரையும் அவைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகுவார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, சிந்திக்கிற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு கஷ்டமாக இருக்கவில்லை, ஆனால் உண்மை சில பேருக்கு இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய அந்த எழுத்துகள் வாசிக்கும் பொழுது அதுல குறிப்பிட்டிருந்தீங்க, உண்மை நாமே கவனித்து அடுத்த கடன்களை கொண்டு போவது என்பது முக்கியம் என்று சொல்லி உங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்ற சொல்லுகளை பாவித்திருந்தீங்க. அழகாக நீங்கள் உங்களுடைய உண்மையில கேட்கும் போது ஒரு மச்சுவேட்டான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தர நிலையில் இருப்பதை நான் உணர்கிறேன். இயக்குனர் அவர்களிடம் தொடர்ந்து பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்கள் நூல் வெளியிட்டிருக்கிறீங்களா? நான் தவற விடப்பட்ட பகுதிகள் இதுவும் ஒன்றா? எங்கு எழுதியதை பார்த்திருந்தீர்கள்? இவருடைய எழுத்துக்கள் சிறிய சிறிதாக வேற எனக்கு எழுதி அனுப்பி இருந்தவர்கள் சில தன்னை பற்றி தொடர்களாக எழுதியிருந்தவர், அதில் வாசித்திருந்தேன். சரி சரி, ஓஹோ, மகிழ்ச்சி. முதலில் இப்போ அப்பா பெயர் பற்றி கேட்டபோது நான் தவற விட்டு விட்டேன். எனக்காக மட்டுமல்ல, என் போல தவற விட்டவர்களுக்காக சேர்த்து ஒரு முறை சுருக்கமாக சொல்லுவீங்களா? ரூபிதா ஸ்ரீஸ்கந்தராயா தான் என் பெயர். தகப்பனார் பெயர் ஸ்ரீஸ்கந்தராயா, தாயின் பெயர் சுசிலாதேவி. ஓ இல்ல, ரொமாய்ஸ் என்றதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தார். ஓகே, இப்பொழுது பேர் ரூபி ரொமாய்ஸ். திருமணத்திற்கு பிறகு எனது கணவர் ஜெர்மன் நாட்டவர். சரி, மன்னிக்கணும், அது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. நான் அந்த கலையத்தை விட்டு வெளியேறும் போது தவற விடப்பட்டு விட்டது. இரண்டாவது விடயம், இப்போது தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி என்பதை சொல்லும் போது அந்த முதலையும் அதையும் தவற விட்டு விட்டேன். எப்படி இணைந்திருக்கிறீங்கள்? தமிழோட மொழியோட ஆசிரியராக இருக்கிறீங்களா? இப்பொழுது தமிழோடு இப்போது இணைந்திருப்பது கல்வி சேவையோடு. ஸ்ரீஜீவன் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் உதவுகிறது. இப்ப கடைசியாக திருவள்ளுவர் போட்டி திருக்குறள் போட்டி இருக்கும் பொழுது ஒருவராக பயணித்தேன். அதில் தான் சாந்தினி அவர்களின் ஒருக்கா கேட்டார், முற்றத்து மலர்களுக்கு பங்கு பெற்றுவதற்கு கலைத்திருந்தோம். அப்படியே சரி, நல்லது. இன்னும் ஒரு கேள்வி, அது நீங்கள் பதில் சொன்னீர்களா சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். தொகுப்பாளர் கேட்டிருந்தார் சாந்தினி அவர்கள், நீங்கள்
அடுத்தடுத்து என்னவாக செய்ய நினைத்திருக்கிறீங்களேங்கிற போது உங்களுடைய பதில் வந்தது நிறைய. எப்போவுமே நான் அடுத்தது என்ன என்று தான் யோசித்து கொண்டிருப்பேன். அதுக்கு அப்பால் என் செவிகளுக்கு பதில் வரவில்லை. அந்த என்ன ஒரு நாள் நினைச்சு கொண்டிருப்பேன் அடுத்தது என்னன்னு சொன்னீங்கள். ஆனால் ஒரு திட்டத்தை சொன்னீர்களா என்பது தெரியவில்லை. சொல்லவில்லைன்னு நினைக்கிறேன். அது வேலையில் சொல்லியிருந்தேன். இப்பொழுது முதல் பொறியியலாளராக நான் படித்த படிப்புக்கு தான் தொடங்கினேன். அதுக்கு பிறகு இப்ப நான் கூட கம்பெனியின் திட்டங்களில் அடுத்த ஸ்டெப்புல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல முக்கியமாக என்ன அடுத்தடுத்த திட்டங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில அந்த கம்பெனியை கொண்டு நடத்துறது எப்படி, அதுல என்னென்ன விஷயங்களை கொண்டு போகலாம், சொல்லலாம், எப்படி முன்னேற்றலாம் என்று அந்த விஷயங்கள் இப்ப கூட வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கன்சல்டிங் என்ற இதுகள்ல முகாமைத்துவம் அல்லது திட்டமிடல் நிர்வாகத்துறை இப்ப வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இப்பொழுது திருமணத்திற்கு பிறகு எப்பொழுது நாங்கள் எங்க செல்லலாம், எங்க என்ன படிக்கலாம், அடுத்ததாக சேர்ந்து அடுத்த என்ன திட்டங்கள் நாங்க சேர்ந்து செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருப்போம். இப்ப இருக்கிற வரையில எனது கணவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம்ன்றது ஒரு விஷயம். அவரும் அதை ஏற்று படித்துக் கொண்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம்ன்றதுதான் யோசிச்சு கொண்டு இருப்பேன். சரி, பொதுவாக இதுதான் என்று திட்டமிடவில்லை. ஆனால் சாந்தினியர்கள் நிறைவிலே கேட்டதை போல பொது பணிகளுக்கு உலக நிறுவனங்களுக்கு உதவுவது என்கிற திட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒன்று, அதை பலர் செய்வதில்லை. நீங்கள் அதை கடைபிடிக்கிறீர்கள் என்பது சிறப்பான விஷயம். ஆனால் ரொமாய்ஸ் அவர்கள் தமிழை அவர்தான் தேடி கண்டுபிடிச்சார் உங்களை. நாங்கள் இல்லை, அவர் தமிழை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டார் தானே. இனி கற்றுக்கொள்வது அவர் தன்னுடைய சுய முயற்சியில் கற்றுக்கொள்ளலாம். சரி, ஒருவேளை நீங்கள் தான் அவரை கண்டுபிடித்தீர்களோ தெரியவில்லை. அது தனிப்பட்ட வாழ்க்கை. சிறப்பு, தொடருங்கள். உங்கள் பெற்றோர்கள் இப்போதும் இருக்கிறார்களா உங்களோடு? ஜெர்மனியில் ஷுட்கார்ட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் லீவர்கூசன்ல இருக்கிறோம். ஷுட்கார்ட்டில் தான் வசதி. அவருடைய பேர் என்ன? அப்பா பேர் ஸ்ரீஸ்கந்தராஜா. சுருக்கமாக ஸ்ரீ என்று அழைப்பார்களோ? சரி, நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி. அது உற்சாகமும் உத்வேகமும் தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். நிறைவாக பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. உங்களை இன்றுதான் உலகத்தில் நாம் முதலாய் அறிந்து கொள்கிறோம். அதற்கான வாய்ப்பை ஜெர்மனி கல்வி சேவை தந்ததா, எழுத்தாளர் சங்கம் தந்ததா சாந்தினி அவர்களுக்கு என்று தெரியவில்லை. ஆனால் சந்தித்தது ஒரு போட்டியாக இருந்திருக்கிறது, திருக்குறள் போட்டி. இல்லை, முதலே சந்தித்திருக்கிறோம். நாங்கள் ஜெர்மன் கல்வி சேவை நடத்திய அந்த சூமூடாக நினைக்கிறேன் கொரோனா காலங்களில் இவர் 2 பிரசன்டேஷன்கள் இவர் செய்திருந்தார். ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருந்தார், நிகழ்ச்சி தொகுப்பு செய்திருந்தார். அந்த நேரங்களில் தினத்துக்கு தான் செய்தது நினைக்கிறேன். 2021 மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு தொகுப்பு செய்திருந்தார். சரி, சந்தித்தீர்கள். இல்லை, அது நீங்கள் இந்த கல்வித்துறையில் நீங்கள் ஈடுபடவில்லை, உதவியாக செய்கிறீங்கள் அதில். ஆனால் நீங்கள் முழுவதுமாக கற்று தேர்ந்திருக்கிறீங்கள் தமிழ் மொழியை. 2வது அல்லது 4வது மொழியாக ஜெர்மனியில் இந்த அறிவு பூங்காவும் அந்த தமிழ் பாடசாலை ஊடாக கற்று கல்வி சேவையினுடைய பரீட்சைகளை பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனையில் இது எப்படி தொடர வேண்டும்? நீங்கள் வந்த பாதை சரியா, மாற்றங்கள் வேண்டுமா, சொல்லலாமா, சொல்லியிருக்கிறீர்களா, அக்கறை இருக்கிறதா? சில விஷயங்கள் காய்த்திருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் என்றால் இப்ப பிள்ளைகள் பாடசாலைகளில் எல்லா பாடசாலைகளுக்கும் போவதாக இல்லை. அது ஒரு விஷயமாக ஸ்ரீஜீவன் அவர்கள் கூறியிருந்தார். அதனால வெர்ச்சுவலாவையும் இந்த சூமூடாகவையும் படிப்புகளை ஒவ்வொரு இடங்கள்ல தூர
தனியார்களுக்கும் வந்து கொடுக்க வேண்டும் என்றது வந்து ஒரு விஷயமாக நாங்க கருத்திருந்த நாங்கள் வந்து இப்ப கொரோனா நேரத்திலேயே இந்த Zoom ஆக வந்து படிப்பை கொடுப்பது அப்பவே தொடங்கிட்டுது. ஆனா அந்த நேரத்துல வந்து கூட பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து பாடசாலைக்கு வர முடியாம Zoom ஆக கொடுத்தது. அதை தவிர்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள்லையும் தனி இடங்கள்லையும் வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் வந்து இந்த Zoom ஊடாக வந்து இணைத்து படிப்பை கொடுப்பது வந்து ஒரு விஷயமாக கதைத்திருந்தோம். அதை ஒற்று இன்னும் வேற வேற விஷயங்களையும் முன்னெடுத்து வர வேண்டும் என்றதுதான் இந்த விருப்பம். ஆனால் அது உங்களுடைய பள்ளிதானே முடிவெடுக்க வேண்டும், கல்விச்சேவை முடிவெடுக்கலாமா? அது கல்விச்சேவை ஒரு பரீட்சை திணைக்களம் தானே, இல்லையா? இல்ல, வெறும் பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் கல்வி சேவை ஊடாகவும் பாடசாலைகள் நடக்கின்றது. ஓ, ஆனால் அவர்கள் அதை வெளியிலிருந்து ஒருங்கிணைக்கிறார்களே தவிர அவர்கள் பாடசாலை நிர்வாகம் இல்லை தானே, இல்லையா? அப்படி தெரியவில்லை எனக்கு. வள்ளுவர் பாடசாலை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளி நடத்துகிறார்களா? ஓ, ஆனால் அது தமிழ் கல்வி சேவையா அல்லது அதில் இருக்கிறது யாராவது பொறுப்படுத்தி நடத்துகிறார்களா? ஜீவன் சார் பொறுப்படுத்தி. அதான், அப்படின்னா கல்வி சேவை நடத்தவில்லை. கல்வி சேவை வந்து இவர்களுக்கான பாட விதானத்தையும் பரீட்சைகளையும் கொடுக்கிறார்கள், இல்லையோ? ஜீவன் சார் தான் அந்த தமிழ் கல்வி சேவையின் தலைவராகவும் இருக்கலாம். ஆனா கல்வி சேவைங்கிறது ஒரு அமைப்பு இல்லவோ? அமைப்பு. ஆமா. ஆனா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜீவன் சார் வந்து 10-15 வியாபாரங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சியில எல்லாம் நடத்தலாம் தானே. அதுக்கும் கல்வி சேவைக்கும் சம்பந்தம் இருக்கும்? இல்லை இல்லை, எனக்கு தெரியல. கல்வி சேவை என்பது ஒரு பாடசாலையா, ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். பல பாடசாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதான், அவர்கள் பாடவிதானங்களை தொகுத்து கொடுப்பார்கள், புத்தகங்களை பரிந்துரைப்பார்கள், பரீட்சைகள் செய்வார்கள். இப்படி நிறைய தமிழ் மொழிக்கு நிறைய பரீட்சை திணைக்களங்கள் இருக்கின்றன ஐரோப்பாவில், இல்லையா? ஆமாம். ஆனா கல்வி சேவை வந்து பாடசாலையும் நடத்துகின்றது. வந்து டாட்மோண்ட்ல, ஓபர்ஹவுசன்ல, மின்ஸ்டர்ல வந்து அங்க வந்து பாடசாலைகள் வந்து ஒவ்வொரு தனியார்கள் வந்து நடத்தும். அந்த கல்வி சேவையின் ஊடாக வந்து அந்த பரீட்சைகளை எடுக்கணும். ஆனா அதுகள் வந்து சேர்ந்து கல்வி சேவையோட சேர்ந்துதான் நடக்கின்றன. இல்லை, அது ஒத்துக்கொள்கிறேன். அது சேர்ந்து செய்வது என்பதில் மாற்று கருத்தல்ல. தமிழ் கல்வி சேவை, சரி, இது கேட்டுக்கொண்டிருந்தால் பிறகு வேறு யாராவது பதில் தாருங்க. தமிழ் கல்வி சேவை என்கிறது பள்ளியா, பள்ளி நிர்வாகமா என்று கேட்டேன். இல்லை தானே? அதில் இருப்பவர்கள் தனித்தனி பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படி வந்து படிப்பை கொடுத்தாலும் அதை பற்றி வித்தியாசப்படுத்த தேவையில்லை என்று நான் இல்லை, அப்படி அல்ல. அதுதான் நான் கேட்டேன். இப்போது இந்த இணையவழி கல்வியை வந்து நாங்கள் முன்னரே தொடங்கி இருக்க வேண்டும், பல வருடங்களுக்கு முன்பதாகவே. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், 3/2 பகுதி தமிழ் பிள்ளைகள் வந்து தமிழ் பாடசாலைகள் பக்கமே போகவில்லை ஐரோப்பாவில், சரியா? ஆனால் கொரோனா என்கிற நிலைப்பாடு அதை எங்களுக்கு நிச்சயமாக்கிவிட்டு தந்திருந்தது. சிலர் வந்து அதை தொடர்ந்திருந்தார்கள், இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சிலர் வந்து அதை தொடர்ந்து இல்லை, கொஞ்ச நாள் செய்துட்டு பிறகு கையை விட்டுட்டார்கள், இல்லையோ? அதை புரிந்து கொண்டீர்கள் தானே? அப்போ எப்படி செய்தாலும் கல்வி வரலாம் என்றால் அதில் மாற்றத்தை பற்றி நீங்கள் கதைச்சபடியாத்தான் நான் அதை சொல்றேன். மாற்றம் பற்றி சொன்னீர்கள் இல்லவோ? சரி, பதில் கிடைத்தால் நல்லா இருக்குமோ? கல்வி சேவைங்கிறது பாடசாலை நடத்துகின்ற நிறுவனமா அல்லது பாடசாலைகளுக்கான திட்டங்களை, உதாரணமாக பாட விதானங்கள், பரீட்சைகள் போன்ற நடத்துகிற ஒரு அமைப்பா? ஜெர்மனியில், ஐரோப்பாவில் பாடசாலை, அந்த பாடசாலைகளை நிர்வகித்து நடக்குகின்ற அந்த இடத்தில நீங்கள் சொன்னது போல ஆரம்பத்தில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 94-95 எல்லாம் தனிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு பங்கு பெற்றி புத்தகங்களை வாங்கி படித்து போகலாம் என்று இருக்கின்ற நேரத்தில் தொலைபேசி மூலம் அவர்களுக்கு படிப்பிக்கப்பட்டது. தனிப்பட்ட ஆக்களுக்கு பள்ளிக்கூடம் போக வசதி இல்லாத, பள்ளிக்கூடத்தில் தூர இடங்கள்ல இருக்கிறவர்கள், பள்ளிக்கூடமே இல்லாமல் தமிழ் புத்தகங்கள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் புத்தகத்தை அனுப்பி அந்த புத்தக விவரங்களை எல்லாம் சொல்லி தொலைபேசி மூலம் தமிழ் படிப்பிக்கப்பட்டது. அதை இப்பொழுது நாங்கள் இங்க மெய்நிகர் மூலம் படிப்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் விளம்பரப்படுத்தி அதில் செய்து கொண்டிருக்கிறோம்.
எப்படி என்று சொன்னால் பள்ளிக்கூடங்களுக்கு போகாத ஆட்களையும் பள்ளிக்கூடங்களுக்கு தூர இடங்கள்ல இருந்து தனியா பயிற்சி எடுக்கிறவர்களுக்கும் பாட விதானங்களை கொடுத்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது பள்ளிக்கூடங்களை சேர்த்து நடத்துகின்ற ஒரு தனி நிறுவனம் தான். நான் கேட்டிருந்தேன். அந்த அமைப்பு கல்விக்கான எந்தெந்த வேலைகளை செய்ய முடியுமோ அவர்களையும் பள்ளிக்கூடங்களுக்கும் தனிப்பட்ட ஆட்களுக்கும் தமிழ் வளர்ச்சியோட சேர்ந்து செயல்படுறவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றது. பரிந்துரைப்புகள் ஒத்திசைவுகள் முற்போக்கான வேறு விடயங்களை ஊக்குவித்தல் போன்றவற்றை செய்வீர்கள். இல்லை, ரூபி அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த இணைய வழியூடாக கற்பிக்கலாம் என்கிற ஆலோசனையை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அப்போதான் நான் கேட்டேன், அதை பாடசாலை நிர்வாகங்கள் ஏற்றுக்கொண்டால் நாளைக்கே தொடங்கிடலாம் தானே என்பதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். இப்போது உங்களுக்கு பதிலும் சரியாக கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. பாடசாலை நிர்வாகங்களும் இந்த கொரோனா காலத்திலே அவர்களும் இணைய வழி மூலம் படிப்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்குறாங்க. அங்க பள்ளிக்கூடம் நடத்த முடியாத நேரங்கள்ல செய்யறது. பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆட்களுக்கு தான் நாங்கள் இந்த வேலை செய்யறோம். பள்ளிக்கூடத்துல பங்கு பெற்றி அங்க தனியாக போய் படிக்க முடியாத தூர இடங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இந்த வேலை செய்யணும். ஏனென்றால் அவர்களும் தமிழர்களாக இருந்து தமிழ் படிச்சு வர்றதுக்காக இந்த நடைமுறையை செய்யறோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. சந்தோஷம், நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அது ஒரு இடையில் பேசிக்கொண்டிருந்த போது வந்த ஒரு வினாவாக இருக்கிறது. இல்லை, மாற்றங்களை நீங்கள் இப்போ உதாரணமாக ராஜினியர்கள் கேட்டார்கள், நீங்கள் இலங்கையில் பிறந்த நீங்களா அல்லது இங்கு இலங்கையிலிருந்து வந்து இங்கு பிறந்தீர்கள் என்பதானே பதில். அதுபோல உங்களுக்கு இது இந்த நாடு, உங்கள் பெற்றோருக்கு வந்த நாடு, உங்கள் சந்ததிக்கு இதுவே அவர்களுக்கு சொந்த நாடு. அப்போ இங்கு தமிழ் என்கிறது வித்தியாசமாக இணைக்கப்பட வேண்டும். எங்களுக்கு 2 சந்ததிக்கு முன்னர், அதாவது 40 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட தீர்மானங்களில் பலவற்றை மாற்றம் கொண்டு வரவில்லை. உதாரணமாக இந்த அன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம், ஒன்றல்ல ஒவ்வொரு நாளும் பேசுவோம். எல்லாத்துக்கும் போட்டி வைக்கிறது, விளையாட்டுக்கு போட்டி வைக்கிறது, திருக்குறளுக்கு போட்டி வைக்கிறது, பரீட்சை என்று வைக்கிறது. எல்லாத்தையும் போட்டியாக வைத்து கொண்டால் பல பிள்ளைகள் அதை கேட்டுட்டு பாதியிலே விட்டு போயிடுவார்கள். 12 வயது தாண்டினால் அவர்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்பது போல இன்று அது பேச நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் போன்றவர்கள் ஒத்துழைப்போடு என்ன பிரச்சனை, இந்த 3/2 பங்கினர்கள் ஏன் வருகிறார்கள் இல்லை இதுக்குள்ளே என்கிறதை கண்டுபிடிப்பதன் மூலம்தான் நிச்சயமாக இதுக்கான தீர்வை கொண்டு செல்ல முடியும் என்கிறதைத்தான் வலியுறுத்த நினைத்தேன். அந்த இடத்தில் இருக்கிறீங்கள் நீங்கள், உங்களோட சொல்ல கேட்பார்கள் மூத்தவர்கள் என நினைக்கிறேன். அவை நல்ல விஷயங்களை கையாண்டு ஏனையோர்களுக்கும் இதை மொழியை வளமாக கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, வாழ்வாக கிடைப்பதற்கு உங்கள் ஒத்திசைவுகளை கொடுப்பது சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், தொடருங்கள் பணியை, நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி இயக்குனர் அவர்களே. நிறைய பணிகள் இருக்கின்றன. ரூபி அவர்கள் நான் நினைக்கிறேன் சிலவற்றை முன்னின்று செய்வார் என்று நினைக்கிறேன். என்றால் அவருடைய ஆளுமைகள் இருக்கின்றன அவரிடம். அந்த ஆளுமைகளுடன் அவர் தொடர்ந்து பயணித்து ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார் என்று நினைக்கின்று இருக்க வேண்டும் என அன்போடு வாழ்த்தி கொண்டு ரூபி, எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நிறைவான உங்களுடைய கருத்தோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வரும். மிக்க நன்றி. நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு நீங்க நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கேள்விகளை கேட்டு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். மிக்க நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. இந்த பாமுகம் இயக்குனர் அவர்கள் இதனை நடத்தி கொண்டிருப்பதனால் தான் நாங்கள் உங்களை போன்றவர்களை இதில் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் முதலே பார்த்திருப்பீங்கள் ரூபி, இதில் இணைஞ்சு பலர் சின்ன பிள்ளைகள் தான். இங்கு 13 வயது, 12 வயது, 14 வயது, 15 வயசு பிள்ளைகள் தான் இந்த நேரங்களில் மாலை நேர நிகழ்ச்சிகளை தொகுப்பாக தாங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் எடுத்து தொகுப்பு செய்து இணைந்து பல நாட்டு பிள்ளைகள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பார்த்திருப்பீங்க நினைக்கின்றேன். இவற்றில் நீங்களும் இவர்களோடு சேர்ந்து ஏதாவது இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. சரியான இன்ட்ரெஸ்டா இருந்தது பிள்ளைகளை பார்க்க. அவர்களும் நல்ல தமிழில் கலைத்து கொண்டிருந்தார்கள், தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். குறைய தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால்
எப்படியும் கண்டிப்பாக வந்து இணைந்து கொள்கிறேன். அது இயக்குனர் அவர்களின் தூண்டல் தான். இவருடைய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கள், இவரோடு கதைத்து முரண்பட்டு கொண்டு அந்த எதிர்த்து கதைத்து எல்லாம் செய்வார்கள். அந்த இவர் தூண்டுவர், பிள்ளைகளை தூண்டி தூண்டி கொண்டிருப்பதனால் அவர்களது துலங்கல்கள் இப்பொழுது தெரிகின்றது. நன்றி ரூபி, மிக்க நன்றிகள். இன்றைய முட்டத்து மலரில் நிறைவாக மலர்ந்து எங்களது இன்று மனம் பரப்பி இருக்கிறீர்கள், பாமுக பந்தலில் மனம் பரப்பி இருக்கிறதற்கு நன்றிகள் கூறிக்கொள்கிறேன். இயக்குனர் அவர்களுக்கும் என் சிறப்பான நன்றிகள். மீண்டும் அடுத்த முட்டத்து மலர்களில் சந்திப்பதற்கு முதல் இந்த கலந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள். முதலில் ஜீவகனாசிரியர் அவர்கள் தன்னுடன் வளர்கிறவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ரூபியை வந்து நான் வாழ்த்த வேண்டும் என்று வேலைப்பழுக்கள் இருந்தாலும் வந்து வாழ்த்தியமைக்கு முதல் நன்றியை குறிக்கொண்டு தவமல கல்விராஜன் அவர்கள், ராஜினி அல்பான்ஸ் அவர்கள், நவயோதி யோகட்னம் அவர்கள், ஜியா நடேசன் அவர்களுக்கும் எமது அன்பான நன்றியை குறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் மீண்டும் எனது அன்பான நன்றியும் வணியக்காக்க நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சரி, நன்றி, வணக்கம்.